தம்பி வணக்கம். அண்ணா வணக்கங்கண்ணா. இன்னைக்கு வந்து விற்பனை பதிவுகள் எத்தனை இருக்குங்க? அண்ணா இன்னைக்கு ஒரு 4 விற்பனை பதிவுகள் 5 விற்பனை இருக்குதுங்க. சரி. அதுல 1 கொடுத்தாச்சுங்க. வந்த ஃபார்ம்ல இருந்து வந்த உடனே டைரக்டா சேல் ஆயிடுச்சுங்க. சரிங்க. ஒரு 4 விற்பனை பதிவு சேல் போடலாங்க. 4 இருக்கு. ஆமாங்க. சரி ஓகே. 4மே எல்லாம் ஹெச்எஃப்ல சேர்றதுங்களா? ஆனா 3 ஹெச்எஃப்ங்க, ஒரு ஜெர்சிங்க. ஒரு ஜெர்சி. ஆமாங்க. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்ம் எங்க இருக்கு என்ன ஒரு சின்ன அறிமுகப்படுத்திடுங்க. அண்ணா என் பேர் அருண். நம்ம ஃபார்ம் பேர் ஏவிஎஸ் கேட்டல் ஃபார்முங்க. ஈரோடு கலெக்டர் ஆஃபீஸ் கிட்டே இருக்குதுங்க. ஈரோடு டவுன்லயே இருக்குதுங்க நம்மளுது ஃபார்ம். சரி ஓகேங்க. சரிங்க. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஹெச்எஃப் கிடாரி ஒன்று வச்சிருக்கீங்க. கருப்பு சட்டையில சேர்றது. இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லிருங்க அப்படியே. வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். இது வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எஃப் கிடாரிங்க. ஒரு 9ல இருந்து 10 மாசம் இருக்குங்க அதிகபட்சம். நல்ல நெட்டு நீளமான கிடாரிங்க. நல்ல கைகால் ஊக்கங்க. நல்ல கிடாரி பாத்தீங்கன்னா நல்ல சைஸுங்க, நல்ல பேட்சுங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கறவைத்திறன் 2 வேலைக்கு சேர்ந்து ஒரு 22 லிட்டர் குறையாம கறக்குங்க. நல்ல ஹெவி சைஸா வரக்கூடிய கிடாரிங்க. அதாவது தலையத்திலேயே 22 கறக்குங்கண்ணா. நல்லா பாருங்கண்ணா, கிடாரி பிரீட் இருக்குதுங்க. நம்ம அந்த பிரீட் இருக்கிறனாலதான் அந்த அளவுக்கு கேரண்டி சொல்றேங்க. நல்லா சுழி சுத்தமான கிடாரிங்க. சுழியெல்லாம் பாருங்க, ஒரே சுழி தானுங்க. சுழி சுத்தமான கிடாரிங்க. சுழி சுத்தமானது. ஆமாங்க. இது வந்து எத்தனை மாசம் கிடாரிக்குன்னு இருக்குங்க? ஆனா இது 9ல இருந்து 10 மாசம் தான் இருக்குங்க. 10 மாசத்துக்குள்ள இருக்குங்க. அதிகமாவே இருக்காது. நல்ல முக லட்சணம் பாருங்க. பாக்குற நல்ல அம்சமா இருக்கு. இது எப்படிங்க தண்ணி தீவனத்துக்கு எல்லாம் ஏத்ததா? ஆனா தண்ணி தீவனம் எல்லாம் ரொம்ப பெஸ்ட்டுங்க. வந்து 2 நாள் ஆச்சுங்க நம்மள்ட்ட. சரி. இன்னும் அதெல்லாம் வெளியாட்டி எதுவும் சொல்லலைங்க. கிடாரி இருக்குன்னு சொன்னா உடனே போயிருதுங்க. சரி சரி. இது ஒன்னும் கிடாரி சொல்லாம இருக்கிறேங்க. தண்ணி தீவனத்துக்குலாம் ரொம்ப பெஸ்ட்டுங்க. தீவன தண்ணி எதை வச்சாலும் பாத்தீங்கன்னா சும்மா தாலி குடிக்கிறதுல ரொம்ப பெஸ்ட்டுங்க. சரி. அதனால பாத்தீங்கன்னா ஒன்னும் தீவன தண்ணிக்குலாம் பிரச்சனை இல்லைங்க. கழிவாடு மாடு கழிக்கிற வேஸ்ட் போட்டா கூட சாப்பிட்டுருதுங்க. சரி சரி. இப்போ இது வந்து விற்பனை விலை வந்து எத்தனை சொல்றீங்க இந்த கிடாரி? ஆனா இது விற்பனை விலை 27 ரூபா சொல்லுதுங்கண்ணா. 27? ஆமாங்க. விலைக்கு இது அனுசரிச்சு தருவீங்க? அனுசரிச்சு கொடுத்துட்றேங்க. சொல்ற விலை பிக்சட் கிடையாதுங்க. ஏதோ முன்பின் அனுசரிச்சு கொடுத்துடலாங்க. அனுசரிச்சு கொடுத்துடலாங்க. சரி ஓகேங்க. இந்த மாதிரி கிடாரிகள் வேணுனாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதுபோல நாட்டு மாடு வேணுனாலும் உங்ககிட்ட கிடைக்கும். நாட்டு மாடு வேணுனாலும் கிடைக்குங்க. காலக்கன்று, நாட்டு மாட்டு காலை, பெரிய காலை. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு 3 காலை கொடுத்தங்க. உங்க சேனல்ல வீடியோ கூட போட்டிருக்கலாங்க. அது அதுக்குள்ள சேல் ஆயிருச்சுங்க. நைட்டு 12 மணிக்கு வந்து கூப்பிட்டு நேத்திக்கு நைட்டு கொடுத்த காலை நைட்டு 12 மணிக்கு கொடுத்தங்க. அந்த இனச்சேர்க்கைக்காக ஒரு காலை வச்சிருந்தேங்க. அது கொடுத்துட்டேங்க. நேத்து நைட்டுக்கு தான் முந்தா நேத்து நைட்டு கொடுத்தேங்க. சரி ஓகே. சரிங்க. சரிங்க ஜி, அப்படியே அடுத்து பாத்துடலாம். சரிங்க. இந்த கிடாரி இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லிருங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10ல இருந்து 11 மாசம் அந்த ரேஞ்சு தான் இருக்குங்க. ஒரு வருஷத்து கண்ணுக்குள்ளதான் இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சுழி சுத்தங்க. மாடு தீவனம் தண்ணிக்கு எதுக்கே பெஸ்ட்டுங்க. பிரச்சனை இல்லாத மாடுங்க. அதாட்டியே தீவனம் தண்ணிக்கெல்லாம் தாலியில வச்சா பாத்தீங்கன்னா நிமிஷத்துல தாலி குடிச்சிருங்க. இப்பதான் பாத்தீங்கன்னா தாலி காட்டுனுங்க. இப்ப பாத்தீங்கன்னா கூட தெரியுங்க, மூக்குல தவிட்டு தார தெரியுங்க. இதுவும் சுழி சுத்தமான கிடாரிங்க. இது நல்ல மடிகால் சுத்தங்க. இப்பயே பாத்தீங்கன்னா நல்ல தோல் மடி, இப்பயே நல்ல தோல் மடியா இருக்குங்க. எந்த குறையும் இல்லைங்க கண்ணுக்குட்டியில. பாக்குறதுக்கு நல்ல மினுமினு ஷைனிங்கா இருக்குங்க கண்ணுக்குட்டி. இது வந்து எத்தனை மாசமான கிடாரிக்கு என்ன இருக்கு? ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா அதாங்க ஒரு 11 மாசம் 12 மாசம் இருக்குங்க அதிகபட்சங்க. சரி. பார்த்தா அந்த சைஸ் ஒரு 10 மாசம் அதுக்குள்ளதான் இருக்கிற மாதிரி. அதுக்குள்ளதான் இருக்குங்க. நம்ம அதிகம் ஒரு 12 மாசம் சொல்றேங்க. அதுக்குள்ளதான் இருக்குங்க. சரியா அவ்வளவுதான் இருக்குங்க. சரிங்க. இது வந்து என்ன விலை சொல்றீங்க? ஆனா இது 27 ரூபா சொல்லுதுங்க. 27? ஆமாங்க. இது வந்து நல்ல நெட்டு நீளம் வருங்களா? நல்ல இல்லைங்க. இது நான் இப்பயே பாருங்க நல்ல நெட்டு நீளங்க. மாடு பாருங்க இப்பயே நல்ல லென்த்துங்க. இது ஹைட் ஏறுமான்னு கேக்குறேன். ஹைட் வருங்க. ஒரு கணக்கான மாடா வருங்க. சும்மா மெகா சைஸ்ல வராதுங்க. ஒரு கணக்கான மாடா வரும். நல்ல அமர்ந்த மாடா வருங்க. நல்ல கறவைக்கு டாப் கிளாஸான கறவையில வருங்க. மடி காம்பெல்லாம் பாத்தீங்கன்னா இப்பயே காம்பெல்லாம் ஒவ்வொரு இன்ச்சு நீளத்துல இருக்குதுங்க காம்பு. அப்படியே காமிச்சிடலாங்களா? பாருங்கண்ணா, மடி காம்பு பாருங்க. சரி ஓகே. இது வந்து ஃபைனல் என்ன விலைன்னு கொடுப்பீங்க? ஆனா இது ஃபைனல் ஏதோ முன்பின் பார்த்து அனுசரிச்சு கொடுத்துடலாங்க. அனுசரிச்சு கொடுத்துக்கலாங்க. சரி ஓகேங்க. சுழியெல்லாம் இந்த கோளாறு? சுழியெல்லாம் சுத்தங்க. சுழியெல்லாம் சுத்தம் தான். சுழி அசவு சுழி இருந்தாலும் சொல்லிடுவேங்க. சுழி சுத்தம்னாலும் சுழி சுத்தம்னு சொல்லிடுவேங்க. இந்த கன்று வந்து உங்க ஃபார்முக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது? ஆனா எல்லாமே 2 நாள் ஆச்சுங்க. 2 நாள் ஆச்சு. 2 நாள் ஆச்சு. இப்ப உங்ககிட்ட பாத்தீங்கன்னா மெயின் வந்து வெயில்ல போட்டு நல்லா கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நல்லா அடாப்ட் ஆயிருதுங்க.
சரி. காலையில பாத்தீங்கன்னா கட்டியிருந்தேங்க காட்டுக்குள்ள, தட்டெடுத்த காட்டுக்குள்ளீங்க. நல்லா பாத்தீங்கன்னா பொறுக்கிக்குதுங்க. மாடு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பொறுக்கிக்கிட்டு நல்லா நம்மள்ட்ட தீவனம் எடுத்துக்குதுங்க. சரி, ஓகேங்க. ஓகேங்க. இது தேவைனாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் பண்ணிக்கலாங்க. சரிங்க. நல்லா வாய் கிடைச்சாலும் இது வந்து 3வது கிடாரி கண்ணுங்க. 3வது கிடாரி. இது வந்து எத்தனை மாசமான கண்ணு இருக்குங்க? ஆனா இது அதிகபட்சம் ஒரு 5ல இருந்து 6 மாசத்துக்குள்ளதான் இருக்குங்க. 5 to 6க்குள்ள. 6க்குள்ளதான் இருக்குங்க. இது கண்ணே பாக்குறதுக்கு நல்ல லுக் வேற மாதிரி இருக்கு. நல்ல அழகா லட்சணமா இருக்குங்க. அது ஜெர்மன் பிரீடுங்க. ஆமா, ஒயிட் பேட்ச் அதிகம் வருங்க. இது ஃபுல்லாவே ஒயிட்டா தான் இருக்கு. லைட்டா தான் பேட்ச் வருது. ஆமாங்க, இந்த ஒயிட் மெஜாரிட்டி அதிகம் இருக்குங்க இந்த பிரீட்ல. சரிங்க. இது வந்து எத்தனை மாசம் கண்ணு நீங்க? ஆனா இது ஒரு 5ல இருந்து 6 மாசம் இருக்குங்க. 5 to 6 மாசம். 6 மாசம். வாய் கிடைச்சாங்க எல்லாமே நம்ம வாங்குறதெல்லாம் அந்த மாதிரி செக் பண்ணி தான் வாங்குவோம். தீவனம் தண்ணிக்கு. ஏன்னா நம்ம கொடுக்கறது எல்லாமே பாத்தீங்கன்னா வளர்த்துறவங்க விவசாயிகள் தான் வாங்குறாங்க. சரிங்க. அதனால பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் இந்த மாதிரி செக் பண்ணி காட்டி தான் கொடுப்பாங்க கண்ணுக்குட்டிய. சரி சரி. எதை போட்டாலும் நல்லா தீவனத்தெல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா எடுத்துக்குங்க. இதை பாருங்க, தீவனம் காலையில இருந்து பாத்தீங்கன்னா தட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. வைக்கப்புல போட்டுக்கிட்டே இருந்தா சூப்பரா சாப்பிட்டுருச்சுங்க. இதோட விற்பனை விலை வந்து எத்தனை சொல்றீங்க? ஆனா இதோட விற்பனை விலை 16 ரூபா சொல்லுதுங்க. 16. இது நல்லா தண்ணி தீவனம் தண்ணி தீவனம் தண்ணில வச்சுட்டு நம்மள்ட்ட இருக்கிற இப்ப போட்டிருக்க மாடெல்லாங்க எப்ப போடுற மாடுங்க. தண்ணி எல்லாம் நம்மள்ட்ட குடிக்க எந்த மாடும் பாத்தீங்கன்னா குடிக்காம போகாதுங்க. ஏன்னா தாலி அந்த அளவுக்கு பாங்கா வைப்பேங்க. நல்லா தவிடு, பருத்தி கொட்டைங்க, மக்காச்சோளம் மாவுங்க, உளுந்த குரணை, தவற குரணை எல்லாமே கலந்து வைப்பீங்க. ஆள் விட்டோம்னா பிரிச்சு மேய்ஞ்சிருங்க. தீவனம் தண்ணி சூப்பரா எடுக்குங்க. சரி, ஓகே. இது வந்து என்ன ரேட் சொல்றீங்க? ஃபைனல் என்ன ரேட்னா முடிக்கலாங்க? ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா 16 ரூபா சொல்லுதுங்க. ஏதோ 1-2 பார்த்து அனுசரிச்சு கொடுத்துடலாங்க. அனுசரிச்சு தந்து கொடுத்துடலாங்க. சரி, ஓகே. சரிங்க. இந்த கண்ணை என்ன ரகத்துல சேருங்க? ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா பியூர் ஜெர்சிங்க. ஜெர்சிங்க. இது வந்து எத்தனை நாளான கிடாரி? ஆனா இதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 5ல இருந்து 6 மாசம் தானுங்க. 5 to 6 மாசம் தானுங்க. இந்த கிடாரிக்கு 5 to 6 மாசங்க. இந்த கிடாரி எல்லாம் சுழி சுத்தங்க. ஒரே சுழி தானுங்க. ராஜா சுழி ஒரே ஒரு சுழி தானுங்க. சுழி சுத்தமான கிடாரி தானுங்க. இது தீவனம் தண்ணிக்கு எல்லாம் ரொம்ப பெஸ்டான கிடாரிங்க. இது நல்ல ஜெர்சியில ஒரு பியூரான பிரீடுங்க. பியூர் பிரீடுக்கு தான் பாத்தீங்கன்னா சிறுங்காது வருங்க. இந்த கொம்பு வராதுங்க. மொட்டை டைப்ல வருங்க கிடாரி. மொட்டை மாடுங்க. பியூர் பிரீடுக்கு தான் இப்படி வருங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா வெயில், தீவனம் தண்ணிங்க. நம்ம ஊர் கிளைமேட் கண்டிஷன்ஸ்க்குலாம் நல்லா அருமையா அடாப்ட் ஆகுங்க. சூப்பரா செட் ஆகுங்க. இது வந்து எத்தனை மாசமான கிடாரி கண்ணு? ஆனா இதுல ஒரு 5 to 6 மாசம் தான் இருக்குங்க. 5 மாசமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருக்காதுங்க. நல்லா கண்ணு அருமையான கண்ணு நல்லா நெட்டு நீளமா இருக்கு. நல்லா நெட்டு நீளங்க. இது வந்து என்ன விற்பனை விலை சொல்றீங்க? ஆனா இது விலை வந்து பாத்தீங்கன்னா 16 ரூபா சொல்லுதுங்க. சரிங்க. இது முன்பின் அனுசரிச்சு கொடுத்துடலாங்க. அனுசரிச்சு கொடுத்துடலாங்க. சரி, ஓகே. சரிங்க. இப்போ வந்து ஒண்ணு வந்து விற்பனை விலை முடிஞ்சது நீங்க. ஆமாங்க. அந்த மாட்டை அப்படியே ஒரு வியூ பாத்துடலாங்களா? ஏன்னா அந்த மாதிரி பெரிய சைஸ்ல மாடுகள் வேணாலும் கான்டாக்ட் பண்ண எடுத்து கொடுப்பேங்க. சரி, ஓகே. அந்த மாடு அப்படியே பாத்துடலாங்க. சரிங்க. பெரிய சைஸ் கிடாரி. நல்ல பெரிய சைஸ்ங்க. பாருங்க, கிட்டத்தட்ட என் ஹைட் இருக்குங்க கிடாரி. இந்த கிடாரி கொடுத்தாச்சுங்கண்ணா. விற்பனை முடிஞ்சதுங்க. விற்பனை முடிஞ்சதுங்க. இது வந்து ஹெச்எஃப்ல சேருங்களா இல்ல ஜெர்சில சேருமா? ஆனா இது ஹெச்எஃப்ல ஆல் பிளாக்ங்கிற பிரீட்ல சேருங்கண்ணா. பிளாக் மெஜாரிட்டி அதிகமா இருக்குங்க. இது கொடுத்துட்டேங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சொல்லி வச்சிருந்தாங்க எனக்கு இந்த மாதிரி நல்ல ஹெவி சைஸ்ல இந்த மாதிரி கொண்டு போனோடனே சனவசி போடுற தருணத்துல வேணும்னு கேட்டாங்க. இது பாத்தீங்கன்னா இன்னும் பல்லே போடலீங்க. பல்லு போடல. இந்த சைஸ், இந்த ஹைட், நெட்டு வெட்டில கண்ணுக்குட்டி இன்னைக்கு இந்த அளவுக்கு குவாலிட்டியா வேணும்னு சொல்லி கேட்க முடியுங்க. தேடி பார்த்து வாங்கி கொடுத்ததுங்க இந்த கண்ணு. இதெல்லாமே தலையீத்து ஈத்து இறங்கும் போது எத்தனை லிட்டர் பால் அளவு? இதெல்லாம் கண்டிப்பா பாத்தீங்கன்னா 20 லிட்டர் கூடாதுங்க தலையீத்துலயே. 20 லிட்டருக்கு பாத்தீங்க மாடு பாத்தீங்களா என்ன சைஸ் இருக்குங்க. கிட்டத்தட்ட என் ஹைட் இருக்குங்க. என் நெஞ்சு ஹைட் இருக்குங்க மாடு. பல் போடாம இந்த அளவுக்கு இருக்கு. பல் போடும்போது கொஞ்சம் ஹைட் ஏறும். பல் போடையில பாத்தீங்கன்னா இன்னும் மாடு பல் சேரும் போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 அடி 5.5 அடி வந்துருங்க மாடு. 5 அடி வந்துருங்க. நல்ல மெகா சைஸான மாடா வருங்க.
இது வந்து என்ன விலைக்கு விற்பனை முடிச்சீங்க? ஆனா இது விலை வந்து பாத்தீங்கன்னா 37 ரூபாய்க்கு கொடுத்ததுங்க. 37 கொடுத்தேங்க. இதுல வந்து பெரிய சைஸ் கிடாரிகள் வேணாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? நான் பல்லு போடாத கிடாரியா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லைங்க, நம்ம வாங்கிக்கலாங்க. பல்லு போட்டிருக்கும் போது கிடாரி வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசிப்பேங்க. பல்லு போடாத கிடாரியா இருந்ததுன்னா பாத்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்து என்ன சனை பண்ணிக்கலாங்க. அந்த 4 பல்லு 6 பல்லா இருக்கிற கிடாரி தான் நல்லா சைஸ் வருங்க. அந்த மாதிரி இருக்கிற கிடாரிகள் வாங்கினா கொஞ்சம் செனை நிக்கிறது கொஞ்சம் நிக்க வைக்கிற சிரமங்க. அதனால ஒரு 2 பல்லுக்குள்ள வாங்கிட்டோம்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லைங்க, செனை நிறுத்தி வச்சுக்கலாங்க. அதனால பாத்தீங்கன்னா மேக்சிமம் நான் வாங்கினா பல் போடாம தான் கிடாரி வாங்குவானுங்க. பல் போடாத கிடாரி தான் வாங்குறது பெஸ்ட். ஆமாங்க. சரி, ஓகேங்க. சரிங்க. அப்படியே இந்த தரத்துல மாடுகள் கன்றுகள் வேணா உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு நம்பர் சொல்லிருங்க. மறுபடியும் இந்த ஃபார்ம் எங்க இருக்குன்னு ஒரு சின்ன டீட்டெயில் சொல்லிருங்க. ஆனா என் பேர் அருண்ண்ணா. இது நம்ம ஃபார்ம் பேர் வந்து ஏவிஎஸ் கேட்டில் ஃபார்முங்கண்ணா. ஈரோடுங்க. ஈரோடு கலெக்டர் ஆஃபீஸ் கிட்டே இருக்குதுங்க. ஏன்னா நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா பியூர் ஹெச்எஃப் கிடாரிகள் பாத்தீங்கன்னா மெயினா பண்ணிட்டு இருக்கேங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா எருமை கிடாரி கன்றுகள் எருமை கிடாரி கன்றுகள் பண்றேங்க. காங்கேயம் காளைகள் வந்து பெரிய பெரிய காளைகள் வாங்கி கொடுக்குறேங்க. காளை கன்றுகள் நல்ல கன்றுகளா இருந்ததுன்னா பாத்தீங்கன்னா தேர்வு பண்ணி வாங்கி கொடுக்குறேங்க. மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாம் ப்ரீடு குவாலிட்டி எல்லாம் செக் பண்ணி தான் வாங்கி கொடுப்பேங்க. வந்தா 100% நம்ம நம்பி இது செக் பண்ணி நான் சொல்ற கருத்து நீங்க நேர்ல வந்து பார்த்தாலும் அந்த அளவுக்கு இருக்குங்க. நம்ம அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் நம்ம கால் பண்றவங்க கான்டாக்ட் பண்றவங்க எல்லாத்துக்கிட்டையும் பாத்தீங்கன்னா நேர்ல வந்து பார்த்து செக் பண்ணி வாங்கிக்க சொல்லிடுவாங்க. ஏன்னா நம்ம அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மன திருப்திங்க. அப்படி நேர்ல வர முடியாத சூழ்நிலையா இருந்தா வீடியோ கால் போட்டுங்க, தீவனம் தண்ணி எப்படி எடுக்குதுங்கிறதெல்லாம் பாத்துங்க. இது வந்ததுங்க, வந்த உடனே ஒரு கஸ்டமர் சொல்லிட்டு இருந்தாருங்க இந்த மாதிரி வேணும் எனக்கு, இந்த மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லுங்கன்னு. இது வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் தான் கொடுத்துருக்காங்க. இங்க இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் நாமக்கல் கொடுத்துருக்காங்க. சரி. அவங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி நல்ல ஹெவி சைஸ்ல பிரீட்ல இருந்தா சொல்லுங்க அப்படின்னு. மாடு ஒண்ணுதான் இழப்புங்க. இது அவங்க கொண்டு போய் அவங்கள்ட்ட தோட்டம் இருக்குதுங்களாமா, ரெடி பண்ணிக்கிறேன்ட்டாருங்க. நல்ல தீவனம் தண்ணிக்கு அருமையான கிடாரிங்க. அப்புறம் வீடியோ கால் போட்டாங்க, தண்ணி குடிக்கிறது தீவனம் திங்கிறது எல்லாமே பார்த்தாங்க. வக்கிப்புல்லு தட்டு எல்லாமே போட்டு காட்டினேங்க. தவிடு தாலி குடிக்கிறது எல்லாம் பார்த்தாங்க. பார்த்தோன்னே அவங்களுக்கு மனசு திருப்தியா இருக்கணும்னு உடனே பேமெண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு நல்ல நாளுங்க, அதனால நாளைக்கு எடுத்துக்கலான்ட்டாங்க. சரி, ஓகேங்க. அப்படியே உங்க கான்டாக்ட் நம்பர் இருந்தா சொல்லிருங்க, ஸ்கிரீன்ல கொடுத்துறோம். தேவைப்படுறவங்க பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணிட்டு நேர்ல வந்து. என்னோட கான்டாக்ட் நம்பர் 8608942683ங்க. சரிங்க. சரிங்க. அப்படியே இன்னொரு நம்பரு 9842744585ங்க. சரி, ஓகே. சரி, ரொம்ப நன்றி. சரிங்க.